ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி கோதுமை மாவும் ரெண்டு வாழைப்பழமும் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே கூட எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸில் சாப்பாடை மிச்சம் கொண்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு பீஸ் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே வாழைப்பழம் கனிஞ்சிருச்சுன்னா தூக்கி கீழே போட்டுடுவோம். அந்த வாழைப்பழத்தை வச்சு ஒரு அருமையான ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். கனிஞ்ச வாழைப்பழமாக இருந்ததுன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா கனிஞ்ச பழமாக வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சோ இல்லை ஒரு மேஷர் வச்சோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நான் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். இது பாகுபதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு அதில் இருக்கிற மண் கல்லெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதுமானது. கரைச்ச உடனே இதை எடுத்து தனியாக ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம மசித்த வாழைப்பழத்தை ஒரு மிக்சிங் பவுலில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் மெஷர்மெண்ட் மீடியம் சைஸ் பழம்னா 2 பழம் சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய பழமாக இருந்ததுன்னா 1.5 பழம் சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு அதே குவான்டிட்டி அளவு வாழைப்பழம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக்கையும் சேர்த்துக்கலாம். அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதில் நான் இன்றைக்கி பால் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் தண்ணியுமே ஊற்றி பிசையலாம். பால் சேர்த்து பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த ரெசிபி. இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், காய்ச்சாத பால் எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பாலை அது மாதிரி ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சில மாவோட மிக்சிங் கன்சிஸ்டன்சி மாறுபடும். அதனால் பால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவு பால் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வாசனைக்காக 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு பிசையும் போது அந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே கெட்டியாக இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறி வரணும். ஒரு இட்லி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் ரெசிபி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால 1/4 கப் அளவு தண்ணியில் பாதி மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் கரண்டியில் எடுக்கும்போது மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு கரண்டியில் எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் ஜாஸ்தி எண்ணெயும் குடிக்காது, ரெசிபியும் ரொம்ப சாஃப்டாக வரும். மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதை பார்த்திங்கன்னா நம்ம பணியாரக்கல்லில் தான் சுட்டெடுக்க போகிறோம். நான் இன்றைக்கி எண்ணெயும் நெய்யும் கலந்து மிக்ஸ் பண்ணி பணியாரக்கல்லில் சேர்த்துருக்குறேன். நீங்கள் வெறும் நெய் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் எண்ணெய் மட்டும் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 கரண்டி மாவு எடுத்து 2 குழியில் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஊற்றும் போது கெட்டியாக தான் இருக்கும். வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா பணியார மாதிரி ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயும் குடிக்கவே குடிக்காது, ரொம்ப சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸாக இருக்கிறதுனால கடகடன்னு எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. இது வேகிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாதுங்க. நார்மல் பணியாரத்தை விட ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடும். இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பணியாரக்கல்லில் நம்ம முதல்ல ஊற்றின எண்ணெயே அவ்வளோ மீதம் இருக்குது. இதில் 2வது ரவுண்டும் நான் ஊற்றி எடுத்துறேன். தேவைப்பட்டால் மட்டும் எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இது நம்ம நார்மலாக கடாயில் எண்ணெய் ஊற்றி செய்தோன்னா கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் குடிக்கவே குடிக்காது, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இதை மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செய்து கொடுக்கலாம். டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சு விட்டால் மிச்சம் கொண்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்து பாடுங்க. ஒரு பீஸ் கூட மிச்சமே கொண்டு வர மாட்டாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவாங்க. ஸ்வீட்டும் நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, அளவான ஸ்வீட்டாக இருக்கும். இதனால் பெரியவங்களுக்குமே கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க. ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி. பாருங்கள் உள்ளே எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.